Good evening. Praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி இந்த மாலை லாக்டவுன் குடும்ப ஆராதனைக்கு வரவேற்கிறோம். கர்த்தர் நாளை கொடுத்திருக்கிறார். அருமையாய் நாம் வாழும்படியாய் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார். விடுதலை என்ற வீட்டிலிருந்து, விடுதலை ஊழியத்திலிருந்து உங்கள் யாவரையும் இந்த மாலை நேர குடியைக்கு வரவேற்கிறோம். We greet in the name of our Lord and Savior Jesus Christ. On behalf of Deliverance Ministry and Deliverance Prayer House, we welcome you all for this evening lockdown family prayer fellowship. It's a blessed day. It's a wonderful day. God has been long with all these years, these months, and these weeks, these days. God is so good. Today it's a Sunday service. Let's worship God with proper adoration and proper worshiping. Let's close our eyes and look unto God for a minute. கண்களை யாவரும் மூடி ஒரு நிமிடம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Our loving Heavenly Father, we thank you for this wonderful day alone. Thanks for all the blessing that you have been providing for us. A beautiful day, a wonderful month and year that you made us to cross. For all the blessings that you've been pouring on us, for all that anointing gift that you've been giving to us. Lord, we thank you. We glorify you. We remember you every day and every moment in our life. Bless us. Take care of us. Protect us from all dangers, from all situations and problems. Protect us. Guide us. Lord, we place ourselves in your precious hand, Lord. Lord, you be our shield. You be our guide. Lord, you be our protector. But whatever that we have done in our past, they will not follow. Thank you. Glorify you. We magnify. In Jesus' mighty, precious name we pray. Amen. Let's sing the usual chorus. There is part wonder working part. எப்பொழுதும் பாடுவது போல நாம் இந்த நாளுக்கு உண்டான வல்லமையை பெறுவதற்காக நாம் வல்லமை உண்டு என்ற பாடி நாம் சேர்ந்து பாடுவோம். There is far wonder-working power in the blood of the Lamb. There is far wonder-working power in the precious blood of the Lamb. There is far wonder-working power in the blood of the Lamb. There is far wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். Hallelujah. Amen. கிறிஸ்துவுக்குள் நாம் களிர்கூற கடவோம். கிறிஸ்துவுக்குள் நாம் அமைந்திருப்போம். தேவன் நமக்கு நேரிட எந்த ஒரு சூழ்நிலையும் அவர் பார்த்துக் கொள்வார். விசுவாசத்தினோட நாம் ஐக்கியப்படுவோம். Let's unite, let's sing, let's magnify our Lord, our God, and let's have the faith that He's going to take care of all the situations that we are into.
May God lead us, guide us, and guard us, protect us. Let's sing the song. First song is Tamil song. For the glory of God, let's sing together. முதல் பாடல் தமிழ் பாடல். கர்த்தரை மகிமைக்கென்று நாம் அனைவரும் சேர்ந்து நாம் பாடுவோம். வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறது. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறது. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய். ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே.
மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதருமா போல் தேவனே என் ஆத்மா உண்மையே வாஞ்சித்து கதரும். As a deer pants. We have been reading this psalm for years together. சங்கீதத்தை பார்க்கிறோம். ஆனால் தேவன் நம்மளை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆத்மா கதறுவதற்கு முன்பதாக தேவன் நம்முடைய எல்லா சூழ்நிலையும் அறிந்து கொண்டு நமக்கு உதவி செய்கிறார். அப்படிப்பட்ட வல்ல தேவனை, நல்ல தேவனை நாம் துதிப்பது, நம் நாவினால் துதிப்பது மிகப்பெரிய காரியம். அதனுடைய நாமத்திற்கு உகந்ததான ஒரு புகழ்ச்சியமா இருக்கிறது. It says worthy to praise the God's name. It's worthy to praise always. Glory be to God. Today's responsible psalm is taken from the book of Psalm 25, chapter verses 17 to 22. மாறி மாறி வாசிக்க முடியாத சங்கீதம் 25வது சங்கீதம் 17 22 வசனங்கள் முடிய எடுத்தவர்கள் தேவனுடைய வழிக்கென்று கர்த்தருடைய சித்தத்தை கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்று விடுதலை பெற்று நீங்கள் வாசிக்க என்பது அழைக்கிறேன். Psalms chapter 25 verses 17 to 22. The troubles of my heart are enlarged. Bring me out of my distress. Consider my affliction and my trouble, and forgive all my sins. Consider how many are my fears, and with what violence hatred they hate me. Oh, guard my soul and deliver me. Let me not be put to shame, for I take refuge in you. May integrity and uprightness preserve me, for I wait for you. Redeem Israel, O God, out of all his trouble. Amen. ஆமென். ஒரு நல்ல வசனம், ஆத்மாவை தேவனுடைய வார்த்தையின்படி உயிர்ப்பிக்கிற ஒரு வசனம். Good words that we happen to read, the words that will enlighten our soul and heart. To God be the glory. God bless the verses and the family you happen to read. கர்த்தர் இந்த வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதை வாசித்த அருமையான குடும்பத்தாரை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். இரண்டாவது பாடல் ஒரு ஆங்கில பாடல். நாம் அனைவரும் சேர்ந்து கர்த்தரை துதிப்போம். Let's sing and praise God this wonderful English song number. When the trumpet of the Lord shall sound, and time shall be no more, and the morning breaks eternal, bright and fair. When the saved of earth shall gather over all the other shore, and the roll is called up yonder, I'll be there. When the roll is called up yonder, when the roll is called up yonder, when the roll is called up yonder. When the roll is called up yonder, I'll be there. On the bright and cloudless morning, when the death and Christ shall rise, and the glory of his resurrection share. When his chosen one shall gather to their home beyond the skies, and the roll is called up yonder, I'll be there. When the roll is called up yonder, 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 I'll be there. Let us labor for the Master from the dawn till setting sun. Let us talk of all his wondrous love and care. Then when all life is over, our work is earth is done, and the roll is called up yonder, I'll be there. When the roll is called up yonder, when the roll
is called beyond, when the roll is called yonder, when the roll is called yonder, I'll be there. When the roll is called yonder, 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 I'll be there. Hallelujah. Amen. Glory be to God. யாத்ராகமன் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனம். Exodus chapter 14 verse 14. Read for the glory of God. This is the first reading. The Lord shall fight for you and ye shall hold your peace. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். ஆமென். ஆமென். கர்த்தர் கொடுத்திருக்க அந்த அருமையான வாக்குத்தத்தமான வசனங்களை நாம் உரிமையாக்கி கொண்டு நம்முடைய ஆராதனையுடைய அடுத்த பாடலை நாம் பாடுவோம். Let's keep this covenant, this promise verse, and let's sing the next song. Glory be to God. May God bless the family who happen to read it. கர்த்தர் தாமே வாசித்த அருமையான குடும்பத்தாரை மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு தமிழ் பாடல், மூன்றாவது பாடல் என்னோடு சேர்ந்து பாடுகிற என்பதோடு தெரிந்த பாடல். It's a known song. Let's sing for the glory of God. It's a known song. A Tamil song. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் மறைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் மறைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, பலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, பலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்னேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசம் என்னேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம்.
தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரன்றோ உள்ளம் கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. வரைந்திரன்றோ உள்ளம் கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியாயதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியாயதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவென் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவென் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடும். அக்கினியின் பதிலாக அன்பரே என்னை காத்திடும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று இன்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்று நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். Hallelujah. Amen. Hallelujah. 4 புஸ்தகம் 20 அதிகாரம் 17 வசனம். 2 Chronicles chapter 2 verse 17. Please read for the glory of God.
இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்காகச் செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் என்றான். Ye shall not need to fight in this battle. Set yourself, stand ye still, and see the salvation of the Lord with you, O Judah and Jerusalem. Fear not, nor be dismayed. Tomorrow go out against them, for the Lord will be with you. Amen. Amen. இந்த அருமையான வசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதை வாசித்த குடும்பத்தாரை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. God has given a wonderful verse for us, and if I happen to read it, may be blessed abundantly. நான்காவது பாடல் ஒரு ஆங்கில பாடல், தெரிந்த பாடல். எல்லாம் சேர்ந்து தேவனை நோக்கி மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்வோம். Fourth song, it's a known song. Let's glorify God with a song, and let's sing with praise from our mouth. When peace like a river attendeth my way, when sorrows like sea billows roll, whatever my Lord thou hast me to say, it is well with my soul. It is well with my soul, with my soul. It is well with my soul. It is well with my soul. Though Satan should buffet, though trials should come, let this blessed assurance control, that Christ has regarded my helpless estate, and hath shed his own blood for my soul. It is well with my soul, with my soul. It is well with my soul. It is well with my soul. My sin, oh the bliss of this glorious thought. My sin, not in part, but the whole, is nailed to the cross, and I bear it no more. Praise the Lord, oh my soul.
my soul, with my soul. It is well with my soul. It is well with my soul. And Lord, is the day when my faith shall be sight. The clouds be rolled back as a scroll. The drums shall resound, and the Lord shall descend. Even so, it is well with my soul. It is well with my soul, with my soul. It is well with my soul. It is well with my soul. Amen. Hallelujah. It is really well with my soul. நிச்சயமாகவே தேவன் என்னோடு இருக்கார், என் ஆத்துமா கலங்க போகிறதில்லை. ஆமென். Hallelujah. உபாகமம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனம். Deuteronomy chapter 20 verse 4. Please read it and get the God's blessings for you and your family. கிறிஸ்துவுடைய சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் இந்த வசனத்தை படித்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு அன்புழைக்கிறேன். நான் மத்தியில் இருக்கிற சிறு பிள்ளைகள் யாராவது படிக்கிற ஆசைப்பட்டால் சிறிய வசனம் நீங்கள் படிக்கலாம். If any small child wants to read it, or youth or teen wants to read it, it's a small passage, you can read it for the glory of God, because blessings will be for you. தமிழ்லையோ இல்லை இங்கிலீஷ்ல ஏதாவது நீங்க படிக்கலாம். Anyone? உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும், உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். For the Lord your God is he that goeth with you to fight for you against your enemies to save you. Amen. சாட்சி நேரம். தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிற நினைத்து பார்க்கக்கூடிய காரியங்களை அவர் மகிமைக்கென்று நீங்கள் சொல்லும்படி அன்பு அழைக்கிறேன். God has done that in your life. Please do not fail to say it as a testimony. For the glory of God, please share it, your testimonies. சாட்சி நேரம். Testimony time. All praise and glory to God. I thank God for keeping me alive till this moment and keeping me so safe and meeting all my needs. Yesterday, it was my friend's birthday and we all planned to meet. ஸோ நான் கீழே வண்டி எடுக்கும் போதே நான் வந்து பார்த்தேன், பெட்ரோல் வந்து ஆல்மோஸ்ட் ரிசர்வ் கிட்டே இருந்துச்சு. நான் போகும்போது போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டேன், பட் மறந்துட்டேன். போயிட்டு ஃப்ரெண்டுக்கு போய் கேக் வாங்கிட்டு வந்து வெட்டிட்டு அப்படியே ட்ராப் பண்ணிட்டு நல்லா சுற்றிக்கிட்டே இருந்தேன். நான் வந்து பெட்ரோல் போட சுத்தமாக மறந்துட்டேன். ஆல்மோஸ்ட் வீட்டுக்கு வந்துட்டு நான் பார்க்கும்போது நான் வந்து காலி. சரி, நாளைக்கு அப்பா வாங்கிட்டு வர சொல்லியிருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட் யாராச்சும் கிட்டே சொல்லி பெட்ரோல் வாங்கிட்டு வர சொல்லலாம்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். இன்னைக்கு வந்து என்னோட அக்கா வந்து ஊர்ல இருந்து வந்திருந்தா, ஸோ அவளை பாக்குறதுக்காக வலசரவாக்கத்துக்கு போலான்னு பிளான் பண்ணி காலைல கிளம்பியாச்சு, நானே என் தங்கச்சியும். Sir, can you hear me? Yes, ma'am. Go ahead. Go ahead. Sorry, sir. ஸோ நாங்கள் பிளான் பண்ணிட்டு கிளம்புனோம். வண்டி வந்து நான் ரொம்ப நேரம் கிக் அடிச்சு தான் ஸ்டார்ட் ஆச்சு. நான் ஜாம்பனை வந்து எஸ்ப்பா எப்படியாச்சும் பெட்ரோல் பங்க் வரைக்கும் கூப்பிட்டு போயிருங்க, இது வண்டி நின்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் மை ஃபாதர் வாஸ் நாட் தேர். எனக்கு யார் ஃபோன் பண்ண தெரியல. சரி, நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. யூ ஒன்ட் பிலீவ், நான் ஜாம் பண்றதுக்கு எந்த இடத்துலயும் வண்டி நின்றதான், வண்டி லைட் டோல் மாதிரி இருக்கு, நான் அப்படியே முறுக்கிட்டே போறேன்.
ஆல்மோஸ்ட் நான் பெட்ரோல் போட்ட இடம் வந்து நம்ம மவுண்ட் ரோட் புகாரி பக்கத்துல ஒரு பங்க்ல. என் வீட்ல இருந்து அட்லீஸ்ட் ஐ திங்க் இட் வில் பி சம் 7 to 8 கிலோமீட்டர்ஸ், pretty far only. ஆல் பிரேஸ் அண்ட் க்ளோரி டு காட். எந்த ஒரு இடத்துல என் வண்டி நிக்கல. பெட்ரோல் பங்க் வரைக்கும் எங்க எஸ்பன் எப்படியோ கூட்டிட்டு போயிட்டாரு. ஐ தேங்க் காட் ஃபார் இட். ஸோ இன்னைக்கு போயிட்டு த டே வாஸ் குட். கிளம்பும் போது மறுபடியும் வந்து 7 o'clock only ஐ லெஃப்ட் ஃப்ரம் தேர். நம்மளுக்கு எல்லாமே தெரியும், வடபழனில இருந்து லைக் வலசபாக்கம் வடபழனி அந்த ரூட்ல வரும்போது போறோம்னா எனக்கு சண்டே செம்ம டிராஃபிக்கா இருக்கும். ஐ பிரேட் எப்படியாச்சும் நான் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாம் பண்ணிட்டு அங்கிருந்து வண்டி எடுத்தேன். வரும்போதும் சரி, சோ மெனி ஸ்மால் சிக்னல், சின்ன சின்ன சிக்னல் நிறைய இருந்துச்சு. பட் யூ ஒன்ட் பிலீவ், எல்லா சிக்னலுமே கிரீனரி. நான் எந்த ஒரு இடத்துல என் வண்டி அந்த பிஸி ரோட்ல வரும்போது எந்த ஒரு இடத்துல என் வண்டி வந்து 10 seconds மேல நிக்கல. ஆல்மோஸ்ட் எல்லாமே டக்குன்னு கிரீன் விழுச்சு, இல்ல வைக்கணும் கிரீன்ல ஸ்டல்லுன்னு வந்தாச்சு. ஈவன் வரும்போது வந்து எங்க அப்பா வந்து ஃபோன் பண்ணி நீங்க வரும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஃபுட் வாங்கிக்கோங்க, எங்க வீட்டுல நான் போய் சாப்பிட்டுக்கோன்னு சொன்னேன். நான் ஃபுட் வாங்கிட்டு வந்துமே ஐ ரீச் ஹோம் ஆன் டைம். ஆல் பிரேஸ் அண்ட் க்ளோரி டு காட். எல்லா சிக்னல் கிளியர் பண்ணி கொடுத்து என்னை சீக்கிரம் வர செஞ்சாரு. பிகாஸ் நார்மலா எனக்கு தெரியும் என் அண்ணன் வந்து அங்கிருந்து இங்க எங்க வீட்டுக்கு இங்க வரானா 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பிடுவான். ஏன்னா அங்க வடபழனி அவன் சிக்னல் மாட்டி நிறைய நேரத்துல அவன் டிராபிக்ல மாட்டி நான் அப்படியே அவன் காலத்துக்கு அப்படியே வீட்டுக்கு போயிருக்கான். பிகாஸ் இங்க ரொம்ப டிராபிக்கா இருக்கு, நான் இன்னைக்கு வந்தேன்னா எனக்கு கன்ஃபார்ம் வீடு வந்து சேரமான்னு சொல்லிட்டு அவன் நிறைய நேரத்துல அப்படி திருப்பி போயிருக்கான். இட் டேக்ஸ் லாங் டைம் ஃபார் ஹிம். It's almost 16 kilometers from here. All praise and glory to God. He brought me safely from there till here. Another thing, even today after, இன்னைக்கு காலையில நல்லா தான் இருந்தேன். பட் மதியானம் மறுபடியும் அங்க சாப்பிட்டதும் ஒத்துக்கலையா இல்லைன்னு தெரியல, எனக்கு மறுபடியும் ரன்னிங் நோஸ் மாதிரி ஆரம்பிச்சிது. ஐ வாஸ் கீப் ஆன் ஸ்னீசிங். மூக்குழுது தனி ஊத்திட்டே இருந்துச்சு. நான் ஈவன் இப்போ நான் மீட்டிங் ஆரம்பிக்கிறது லைக் சார் ப்ரே பண்ணிட்டு போக நான் உள்ள என்ட்ரும் போது நான் அவ்வளவு தூரம் தும்மிட்டே இருந்தேன். எங்க அம்மா கிட்ட ஏதாவது சூட வச்சுட்டாங்க, நான் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரூம்க்கு வந்து உட்காந்தேன். ஆல் பிரேஸ் அண்ட் க்ளோரி டு காட். ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் என்னால 2 வருஷம் வந்து கரெக்டா போனை தெளிவா பார்த்து வாசிக்க முடியும். பிகாஸ் என் கண்ணு தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்துச்சு. ஈவன் ஐம் டாக்கிங் த கர்ச் இன் மை ஹேண்ட். ஆல் பிரேஸ் அண்ட் க்ளோரி டு காட் ஃபார் கிவிங் மீ தி ஸ்ட்ரெங்த், ஃபார் டேக்கிங் கேர் ஆஃப் மீ போத் தீஸ் டேஸ் அண்ட் கிவிங் மீ வாட் எவர் ஐ ஆஸ்க்ட் ஃபார். Whatever I asked, he gave me the right moment. All praise and glory to God. Thank you, sir. ஆமென். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல எரிபொருள் இல்லாமல் போயிடும். நாம் ஜெபிப்போம், ஆண்டவரே என்னோட கூட இருங்க, ஆண்டவரே நான் சேர வேண்டிய இடத்துல என்ன போய் சேருங்க என்ற போது நம்ம சொல்லும்போது ஆண்டவரை சேர்த்துக் கொண்டிருக்கிறார். Many times even this life or spiritual life, the spiritual gas has been missing. We've been looking out, we've been asking God, give me a gas station where I can go and fill my spiritual gas. God somehow does it. The same thing God does in the real life. Sometimes we ask. All praise and glory to God, for God has given her a life of testimony to share about it. கர்த்தர் அருமையான சாட்சி ஏறெடுக்கும்படியாய் மகளுக்கு கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம். சாட்சிகள் தான் நீங்க சொல்லலாம். I thank God, I glorify God for the wonderful help that God had to do in my life. Today there was a big problem. Satan was trying to somehow spoil the entire situation in my life. But God has been so good to me. God saved me, God protected me, God guided me, and God happened to stand along with me. So it is something when we are thinking about God, when we get closer, Satan does not want it to get closer. He gives all kinds of problems. But God is so good, because every time when it slips off, when we ask God, Abba Father, Appa Pidave என்று கேட்கும்போது அவர் பலத்தை எளித்து பாதுகாத்து வழிநடத்துகிற ஒரு அன்பான தேவன் இருக்கிறார். So today, God help me in various situations, and the faith that I have in Him, God will save me much more in the forthcoming days. May God's name be glorified. I share this testimony to glorify, to praise our Heavenly Father. Thank you, Jesus. Amen. சாட்சிகள் தான் நீங்க சொல்ல முடியாது கேட்டுக்கொள்கிறேன். Let's sing a small song to glorify God and give the word of God.
Him in the morning, thank Him in the noontime. Thank Him when the sun goes down. Thank Him in the morning, thank Him in the noontime. Thank Him when the sun goes down. Hallelujah. ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். Let's close our eyes and look unto God for a minute. Our loving Heavenly Father, Lord, thanks for the day that you've given. Thanks for the moment that you've given to praise you, to sing unto you, to come closer to you. Bless the word, bless the entire situation. We give ourselves in your hand. Make us to understand the truth of gospel that we need to learn today. In Jesus Christ we pray. Amen. Amen. Hallelujah. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். The Lord shall fight for you and He shall hold your peace. Sometimes the only thing that Satan tends to disturb, when he fails to disturb our body by giving sickness or ailments, he comes and touches our peace, our harmony, our joy. சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே சரீர பிரகாரமாக பிசாசு தொட முடியாத சூழ்நிலைகள் இருக்கும்போது, தேவன் அதை அனுமதிக்காத பொழுது, பிசாசானவன் நம்முடைய சமாதானத்தை குலைக்கும்படியாகவும் நம்முடைய சந்தோஷத்தையும் நம்முடைய ஒரு ஆண்டவரோடு இருக்கின்ற உறவை கெடுக்கும்படியாகவும் செய்கிற சூழ்நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது, நாம் மாம்சமாய் சில நேரங்களில் நாம் சாய்ந்து போகிறோம். We happen to fall because we are in flesh. We happen to fall. But here, that we can see this wonderful word that God happens to give for everyone in all situations. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். The Lord shall fight for you and He shall hold your peace. ஆங்கிலத்திற்கும் தமிழுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று தமிழ் இருக்குது, இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா He shall hold your peace. உங்களுடைய சமாதானத்தை நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். காரணம், கர்த்தர் உங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார். You need not spoil your peace. You need not put down your peace. You need not cry. You need not do anything what it will displease God. But all you can do is hold your peace because God is fighting for you. Amen. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், உங்களுடைய சமாதானத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் அருள சமாதானத்தை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய சமாதான சீர்கேடுக்கு எதுவும் வராது. காரணம், உங்களுக்காக தேவன் தன்னுடைய தூதர்களை அல்ல, தேவன் தம்முடைய கிரியைகளோ தம்முடைய செயல்களோ அல்ல, தேவன் வந்து யுத்தம் பண்ணுகிறார் என்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது நாம் எந்த அளவுக்கு ஆசீர்வாதப்பட்ட ஜனங்களாக நாம் இருக்கிறோம். How good are we and how blessed are we in God's kingdom because we've been saved by Him. Because Satan knows that he cannot touch your body. And Satan knows that he cannot give any kind of physical ailment or sickness to you. உங்களுடைய வியாதியை கொடுத்தோ உங்களுடைய கஷ்டத்தை கொடுத்தோ உங்களை மேற்கொள்ள முடியாது என்கிற காரணம், every time he gives something in your body, you go and ask God, God deliver me. ஆண்டவரே எனக்கு இந்த சுகவீனத்திலிருந்து விடுதலையாக்கி கொடுங்க. ஆண்டவரே நீ வேதாகமத்தில் அத்தனை பேருக்கும் சுகம் அளித்தீரே, குருடர்களுக்கும் பார்வையற்றோருக்கும் சப்பானிகளுக்கும் குஷ்ரோகிகளுக்கும் பிசாசுக்கும் எல்லாருக்கும் சுகத்தை கொடுத்துட்டு எனக்கு சுகத்தை கொடுங்க நம்ம கேட்கிறோம். நீ கேட்கிறதை நான் உனக்கு கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Whatever that you ask in my name, it shall be given. என் நாமத்தினாலே நீ எதை கேட்கிறாய் நீ பெற்றுக்கொள்வாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சோ இது நிமித்தமாக நாம் சுகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் சுகவீனமா இருந்தாலும் பரவாயில்லை, காரணம் சமாதானத்தை சீர்குலைக்கும் பொழுது நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாது. Because our entire body is being linked to it. நம்மளுடைய முழு சரீரமும் அந்த சமாதான அடிப்படையில் இருக்குது. If you are not having peace, you will cry, you will have headache, you will have all complications. நீங்க அழுதீங்கன்னா சாப்பிட முடியாது, தலை வலிக்கும், கஷ்டமா இருக்கும், எல்லா பிரச்சனைகளும் இருக்குது. உங்களுடைய சமாதானத்தை சீர்குலைக்கும்படி வருகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே சொன்ன காரியத்தை ஆண்டவர் நம்மோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார். The one God happened to talk and take our something to us, because the same words it's going to repeat. The Lord shall fight for you and me, and we shall hold our peace. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நாம் சும்மா இருக்க போகிறோம். அருமையான வசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
என்ற போராட்டத்தின் நடுவிலே இருக்கிற நான் ஒரு நாள் சந்தோஷமா இருந்து அடுத்த நாள் பிசாசு ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டு வருகிறான். அப்பாவை போய் சாத்தான் என்று சொல்லும்போது அந்த இடத்து நொடிப்பொழுது போகிறான். மாம்சமாக நாம் இருப்பதனாலே அடுத்த நாளிலே வந்து அவன் தாக்க வருகிறான். For one day Satan is fleeing, but the next day he comes over here and he troubles us, because even though we say, "Oh, Satan, get out of me," in Jesus' name, and we say he flees, but again and again he comes because he does not want us to get more closer to God. But God is giving a promising word that he is fighting for us. கர்த்தர் காரியத்தை பண்ணுகிறார். அடுத்த வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 Chronicles chapter 20 verse 17. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றார். Previously I was talking about if Satan leaves today, comes tomorrow. இன்று விட்டால் நாளை வருகிறான் என்று சொல்லியிருந்தேன். நான் ஆண்டவர் சொல்கிற காரியத்தை பாருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். Even tomorrow, day after tomorrow, or the next week, next month or years, God is going to walk along with you. God will separate all those things. He shall need not fight in this battle. Yet you set yourselves, stand ye still, and see the salvation of the Lord with you. O Judah and Jerusalem, fear not, nor be dismayed tomorrow. Go out against them, for the Lord will be with you. இந்த வருஷத்தை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் யுத்தத்தை மேற்கொள்ள அநேக நேரங்கள் நீங்க பார்க்கும் பொழுது உலக பிரகாரமான இந்த என்ன சொல்றது, இந்த உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய சர்வாதிகாரிகளும் எடுத்துக்கொள்ளலாம். நாட்டை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற, தேசத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற, மாநிலத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற, நம்முடைய வீட்டை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற இந்த எந்த ஒரு சூழ்நிலை பிசாசு எந்த ரூபத்துல இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிற ஒரு விஷயம், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. காரணம், தேவன் நம்மோடு நின்று கொண்டிருக்கிறார். எருசலேமை யூதாவை என்று குறிப்பிடுகிற நாம் தேவனுடைய நாமத்தை தரித்து நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்யும்படியாய் அவர் புறப்பட்டு விட்டார். அவருடைய ரட்சிப்பை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பயப்படாமலும் காரணம், Satan gives scares all the time. He comes and he fears you. He scares you because he knows if you are disturbed, he cannot look up to God. எப்படி வந்து ஒரு டிடிஹெச்ல நீங்க படம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டிஷ் ஆண்டனால சப்போஸ் மழையினுடைய ஒரு உக்கம் இருந்தாலும் இல்ல ஒரு மேகத்தினோட தடை இருந்தாலும் எப்படி உங்களுக்கு வந்து படம் சரியா தெரியாதோ, சிறிது நேரத்துல சொல்லும் ஒரு மெசேஜ் வரும். Because of the climatic situation and there is a disturbance, the video cannot be broadcasted. சில வருடத்திற்கு தடவைகளுக்காக இப்ப ஒளிபரப்பு ஏற முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இதே போல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கொடுக்கும் பொழுது நாம் தேவனை பார்க்காதபடிக்கு நம்முடைய பிரச்சனை பார்த்துக் கொண்டிருக்கும்படி நாம் செய்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நாளை அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கார் என்றார். Because we're going to walk each and every day with God, and God is going to walk along with us. God is going to make everything set and right, because all our problems, all our trials, and all our traps and temptations will be solved by God, because He is fighting our battle. நமக்கு வைத்த பொறிகள், நமக்கு வைத்த ஒரு கஷ்டங்கள், நமக்கு நேரப்பொழுது எல்லா ஒரு வாதைகளுக்கும், ஒரு கஷ்டங்களுக்கும், நோய்களுக்கும், இடர்பாடுகளுக்கும் தேவன் நம்மை விலக்கி காக்க போகிறார். அவர் இந்த வசனங்களை முன்கூட்டியே நமக்கு வாக்குத்தத்தங்களாக கொடுத்திருக்கிறார். ஆமென். God has given these wonderful verses for us in our life. The only thing we need to be very firm. I really feel so happy about Job. யோபுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தன் மனைவி தன்னோடு ஒரு இல்லாத ஒரு சூழ்நிலை, தனக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாத ஒரு சூழ்நிலை. The wife did not support. நண்பர்கள் உதவி செய்யாத ஒரு சூழ்நிலை. His friends did not support. The world did not support. இந்த உலகமே யோபுக்கு விரோதமாக எழுதி நின்றது. ஆனால் கர்த்தர் யோபன் மீது வைத்திருந்த ஒரு நம்பிக்கை, யோபு தேவன் மீது வைத்திருந்த விசுவாசம், ஆண்டவர் எவ்வளவாய் யோபனுடைய ஒரு காரியத்தை வேதாமத்தில் இருக்கார், அதை யாருமே யோபுக்கு நிகராக இருக்க முடியாது. Nobody can be like Job in Bible, because God has mentioned his name over there, because there is none like Job, because his faith was in God and God's trust was in him. என்ன ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். தன் பிள்ளைகள் எல்லாம் ஆண்டு போய் அழகழகான ஒரு தன்னுடைய மகனோ இறந்து போய் எல்லா சொத்தும் அழிந்து போய் தன்னுடைய உடம்புல அந்த ஓடை வந்து சொருந்து கொண்டிருக்க நிலைமையில வந்த பிறகு எல்லாம் சொல்றாங்க, இன்னுமா நீ உட்கார்ந்து நம்பிக்கையை பிடித்து கொண்டிருக்கிற,
இன்னுமா அவனுடைய ஃபெய்த் இன்னும் வேலை செய்யும், இன்னுமா ட்ரஸ்ட் இருக்கும். பட் ஜாப் said no, I will cling on to God. கர்த்தருக்கு வந்து நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாது. அந்த மனிதனுக்கு நிகராக எந்த ஒரு விசுவாசத்திலையும் நான் பார்க்க முடியாது, எந்த ஒரு அவர் அசிக்க முடியாத ஒரு நபியை நான் பார்க்க முடியாது. இன்றைக்கு நாமும் கர்த்தருக்கு என்று நாம் யோகுகளாக நாம் பாடும்பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையை அவர் முன்கூட்டியே தீர்மானித்து விட்டார். யோபுக்கு நேர்ந்த அந்த ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில் நடைபெறும். What God has promised, what God had done in Job's life, today God is ready to do in our life as far as we behave like Job. If we happen to behave like Judas Iscariot, நாம் ஒரு யூதாஸ் காரியத்தை இப்போ நாம் நடந்து கொண்டோம் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை மட்டும் பெற முடியாது, கர்த்தருடைய எல்லா ஒரு ப்ரொடெக்ஷன்ல இருந்து ஆண்டு விலகிடுவார். God will move away if you can behave like Judas Iscariot. You're not going to behave like Job, because God's salvation comes with everything, all the blessings, peace, harmony, joy, salvation, protection, need, comfort. அவருடைய அந்த ஒரு ரட்சிப்பிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சந்தோஷம், சமாதானம், எல்லா வகையான சுகமும் பலனும், எல்லா வகையான ஆசீர்வாதம், ஐசிய சம்பத்தில் அவங்க பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த விசுவாசம் நாம் பழைத்திருக்கும் பொழுது, அவரை கெட்டியாப்படுத்திருக்கும் பொழுது நமக்கு ஒன்று நடக்கும். Because we have not anchored in the land or the water, we have anchored our anchor in God's faith. நம்முடைய நங்கூரத்தை நாம் தண்ணீர் மீதோ, நாம் வந்து மணலின் மீதோ, தட்டத்தின் மீதோ நாம் செலுத்தவில்லை. நம்முடைய நங்கூரம் இயேசு கிறிஸ்து என்றவருடைய அந்த நாமத்தினுடைய விசுவாசத்திலே நம்ம நங்கூரம் பாய்ச்சப்பட்டிருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. உபாகமம் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனம், Deuteronomy chapter 20 verse 4. உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். For the Lord your God is he that goeth with you to fight for you against your enemies to save you. இந்த நல்ல வார்த்தையை நான் பார்க்கும் பொழுது நான் பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம், whomever is going to come, they cannot defeat me because my God is standing along with me. என் தேவன் என்னோடு இருக்கிறார், என்னை யாரும் வீழ்த்த முடியாது என்று நான் விசுவாசத்தை சொல்லலாம். You might think though, just imagine the situation of David and Goliath. தாவீதனுடைய ஒரு சூழ்நிலையும் கோலியாத்தினுடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது, நீ நிந்திக்கிற கிறிஸ்து இயேசுவினுடைய ஜனம் நாங்க. The one you happen to humiliate and talk full is about my God, the God of Israel. அவனுக்கு இருந்த ஒரு விசுவாசம், என் தேவன் இன்றைக்கு உன்னை இந்த ஆகாயத்து பறவைகளுக்கு இரையாக கொடுத்தார். He said, my God is going to give you as a prey to all these birds in the heaven. காரணம் விசுவாசம், தேவன் மீது இருக்கிற விசுவாசம். தாவீது அங்கு சொன்ன வார்த்தைகளை இங்கு நாம் சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும். We need to practice of what David said on that day. Today we need to say that. For the Lord your God is he that goeth with you to fight for you against your enemies to save you. உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடே, ஏனென்றால் நம்முடைய சத்துருக்கள் அவருடைய சத்துருக்களா இருக்கிறபடியினாலே எங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் எங்களை ரட்சிக்கவும் எங்களோடு போகிறவர் எங்கள் தேவனாய கர்த்தர் என்று நாம் சொல்ல வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. வாக்குத்தத்தமான விஷயங்களை நாம் உரிமையாக்கி கொண்டு நாம் அதன் பிரகாரம் நாம் கேட்கும் பொழுது நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கிற ஒரு மகா பெரிய தேவனை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். When we happen to seek and ask him of all these things, what he has told us, what he has given to us, with those words, with those faith, when we happen to ask him, God is ready to do all that in our life, whatever might come. Deuteronomy chapter 3 verse 22. It says, ye shall not fear them, for the Lord your God he shall fight for you. உபாகமம் 3:20 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு பயப்பட்டீர்களாக உங்கள் தேவனாய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன். அவர்களுக்கு பயப்படுகிறீர்கள். காரணம், கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம் உங்களை பயமுறுத்தும்படியாகவும் உங்களை எச்சரிக்கும்படியாகவும் நீங்கள் விழும்படியாகவும் நீங்கள் தேவ நோக்கி பார்க்காதபடியாக வழி இருக்கும்படியாகவும் பிசாசானவன் உங்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்துவையே சோதித்து அவரை பரீட்சை பார்த்த பிசாசு நம்ம சும்மா விட்டுருவாங்க. The devil who happened to even go and tempt Jesus and humiliate him, the same devil will not. Do you think that he's going to leave us? But we have God, the greater God, the wonderful God, the magnificent God, the powerful God. நிச்சயமாக பராக்கிரம் உள்ளவர், அவர் அதிசயமானவர், அவர் நாமம் அதிசயமானது, அவர் நித்திய பிதா, சமாதான பிரபு, அவர் சொல்ல ஆகுமா கட்டளை இருக்கும். நம்முடைய பிரச்சனைகளை அவர் பிரச்சனை எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறார்.
நம்முடைய விரோதிகள் ஒழிந்து போவார்கள், மறைந்து போவார்கள், காணாமல் போய் விடுவார்கள். Our enemy is going to turn out to be dust. They're going to disappear. They're going to be erased because our God is a super God. He is a magnificent God, a wonder working God, a miracle working God. நிச்சயமாக அற்புதம் செய்கிற தேவன் அடையாளங்களையும் அற்புதமான காரியங்களையும் எதிர்பார்க்காத நேரத்திலையும் செய்கிற ஒரு நல்ல தேவனை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏசாயா புஸ்தகத்தில் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். In Isaiah chapter 40 verse 31 it says, "But they that wait upon the Lord shall renew their strength. They shall mount up the wings as eagles. They shall run and not be weary. They shall walk and not faint." கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சற்றில் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள். Satan wants us to get tired. He wants us to feel tired so that we cannot see God. But God says over here, even whatever happens, you're going to be like those eagles, the new eagles that are going to look at what to say, like we're going to fly high. Even we run, we're not going to get tired. Even we walk, we're not going to faint. சோர்ந்து போகாமல் இருக்கிற கஷ்டப்படாமல் இழைப்படாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை ஆண்டவர் மாற்றி தருகிறார். இன்று கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே சூழ்நிலைகளை மாற்றி பிசாசு கொண்டு வந்தாலும் தேவன் உங்களோடு இருக்கிற அந்த விசுவாசத்தை நீங்கள் கை கொள்ளும் பொழுது நீங்கள் எண்ணி பார்க்கும்போது தேவன் உங்களுக்கு அபரிவிதமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். You think that things are going to change and Satan is going to ruin your life. You can just be having one assurance in your life right now that God is going to deliver you from all those wilderness, all this problem, because He is going to smash the Satan's head. பிசாசின் தலையை நசுக்க போகிறார். Hallelujah. Amen. இந்த நல்ல வசனங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த வசனங்களோடு நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுப்பார். கண்களை யாவரும் மூடுவோம். Let's close our eyes. I request Sister Mary Manohar to come forward and to pray. Everyone, especially this ministry, people of ministry, especially for all the families over here. சகோதரி மேரி அவர்களை முன்பாக அழைத்து அனைத்து குடும்பத்தாருக்கும் இங்க இருக்கிற அனைத்து குடும்பத்தாருக்கும் அவருடைய பிரச்சனைகளுக்காகவும் தேவனுக்கு மன்றாடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன். நன்றி, நன்றி சுவாமி ராஜா தகப்பனே. இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய கூடுகையிலே சேரக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீர் இன்று எனக்கு தந்ததுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா. அப்பா, ஏதோ சுவாமி அநேகர் ஆண்டவரே இந்த நாட்களிலே இல்லை சுவாமி, ஆனாலும் ஆண்டவரே இருக்கிற ஆண்டவரே அநேகர், சில பேர் ஆண்டவரே ஏதோ தகப்பனை நீர் தெரிந்திருக்கிறீர் சுவாமி. அதோ சுவாமி உம்முடைய நாமத்திற்காக அவர்களை ஜீவிக்க வைத்து உமக்கு சாட்சி சொல்ல ஆண்டவரை வைத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நேசரே, இந்த நேரத்தில் உடைய பிரசன்னத்தை வைத்ததுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்காய் யாவும் செய்பவரே, எனக்காய் யுத்தம் செய்பவரே, ஹல்லேலூயா தேவனே ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றி, 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 நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஆண்டவரே தோ சுவாமி, இந்த பயங்கரமான நாட்களில நிச்சயமாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறீர் ஏசப்பா. கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இருந்து, கண்ணுக்கு தெரியாத சத்துருக்கள் இருந்து, கண்ணுக்கு தெரியாத பலவிதமான சாபங்கள் இருந்து ஆண்டவரே எத்தனை 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 சுவாமி ராஜா நீர் எங்களோடு இருப்பதற்காய் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நாங்களுமே தெரிந்து கொள்ளவில்லை ராஜா, ஆனால் நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. அப்பா, இது எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை மறந்திருந்தால் ஆண்டவரே நாங்கள் என்ன ஆயிருப்போம் சுவாமி இந்த நேரத்துல. ஆனாலும் இரக்கத்தின் அன்பு நிமித்தம் ஆண்டவரே செய்யா நீர் எங்களை தெரிந்து கொண்டதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு உங்களுடைய பிரசன்னத்தை வைத்ததுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். நிச்சயமாக உங்களுடைய வார்த்தை உங்களுடைய பிள்ளைகளின் இருதயத்தை தொட்டிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அப்ப அவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே, அப்ப எந்த ஒரு கேள்வியோடு அவர்கள் காணப்பட்டிருந்தாலும் இந்த நாளிலே நிச்சயமாய் ஐயா நீர் பதில் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி, நன்றி ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இசப்பா, இன்னும் ஆண்டவரே அநேகர் இன்னும் கலந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்ப அந்த தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து போட்டு சீக்கிரத்துல ஆண்டவரே வர நாட்களிலே ஆண்டவரே இணைய உதவி செய்யுங்க ராஜா. அவங்க இருதயத்துல ஒரு ஆவலை தூண்டும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு பாரத்தை வைக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை எல்லா விதமான காரியத்திலிருந்து நீர் எங்களை டெலிவரி பண்ணுவதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் குடும்பத்திற்கு ஆண்டவரை நீர் செய்து கொண்டிருக்கிறதான அதிசயங்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இதோ சுவாமி இந்த நேரத்துல கூட ஆண்டவரே பிரதருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த
டெலிவரி மினிஸ்ட்ரி ஆண்டவரே பிரதர் செய்ய வேண்டும் என்று ஐயா நீர் தெரிந்து கொண்டதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. இதோ சுவாமி அங்கிள் வாட்சன் அங்கிள் செய்த ஊழியம், ஆண்டி செய்த ஊழியம், இதோ தகப்பன் இந்த நேரத்துல அப்பா பிரதர் செய்து கொண்டிருக்கிறார் இசையா. ஐயா இதுல உங்களுடைய பர்பஸ் இருப்பதினாலே தான் ஆண்டவரே இவ்வளவு நாட்கள் ஆண்டவரே செய்ய முடிந்தது தகப்பனே. உங்களுடைய சித்தம் இல்லாவினில் ஆண்டவரே எதுவுமே ஒத்துழைச்சு இருக்காது இசப்பா. எங்களுக்கு ஒரு நெட் இருந்திருக்காது ஆண்டவரே, எதுவுமே உங்களுடைய சித்தம் இல்லாம நடந்திருக்காது. ஆனால் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை வைத்ததுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளை ஆண்டவரே பலருக்கு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை பகிரும்போது நிச்சயமாய் ஆண்டவரே பல பலவீனங்கள் அவரை தொடக்கூடும் ஆண்டவரே. ஏசப்பா நீர் அவருடைய ரத்தத்தினாலே நீர் அவர்களை கன்சீல் பண்ணும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அவர்களுக்கு தேவையா இருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவரே தரும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எந்தெந்த இடத்துல அப்பா பிரதருக்கு உயர்வு வேண்டுமோ ஆண்டவரே அந்த இடத்துல நீர் உயர்வு தரும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே இதோ சுவாமி அவர் வீட்டுல இருக்கும் பொழுது கூட ஆண்டவரே நீர் அவரோட பேசும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எந்த ஒரு ஆண்டவரே சோர்வான காரியம் அவரை சோர்ந்து போகாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இசப்பா எவ்வளவு மாற்றத்தை நீர் பிரதருக்குள்ள காண செய்திருக்கிறீர் இசப்பா. கோவை எல்லாவற்றையும் குறைத்து போட்டு ஆண்டவரை எவ்வளவு சாந்த குணமாய் நீர் அவரை மாற்றியதற்காய் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. இசப்பா ஒவ்வொரு காரியத்திலும் செய்வதை ஆண்டவரை சாட்சியா நீர் செய்து கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். அவரை சுற்றி இருக்கிற அநேகர் இன்றைக்கு அவருக்கு எவ்வளவு சாட்சி சொல்வாங்க இசப்பா. ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த குடும்பத்தை நீர் தெரிந்து கொண்டதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த குடும்பத்தில் உடைய முழுமையான சமாதானத்தை நீர் வைக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த குடும்பத்தில் எல்லா விதமான தேவைகளையும் ஐஸ்வர்யங்களையும் நீர் தரும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நன்றி 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 ராஜா. ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா இன்றைய நாளிலே நல்லபடியா கீபோர்டு வேலை செஞ்சது ஆண்டவரே, மைக் நல்லபடியா வேலை செஞ்சது, இன்டர்நெட் கனெக்டிவிட்டி நல்லா இருந்தது ஏசப்பா. நன்றி ஏசுசாமி, நன்றி 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 ராஜா. கேட்ட எங்களுக்கு கூட ஆறுதலா இருந்தது ஆண்டவருடைய வார்த்தை மிகவும் பலனா இருந்தது சுவாமி. எங்களுக்கு நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு இருக்கும் பொழுது யார் எங்களுக்கு எதிராய் நிற்க கூடும் சுவாமி ராஜா. ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றி நன்றி ராஜா. அப்பா இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் படிக்கும் பொழுது அவருடைய இசப்பா உடைய ஞானம் அவர்களோடு இருக்கட்டும் இசப்பா. உடைய பிரசனம் அந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும் இயேசு சுவாமி. ஆண்டவரே அவர்கள் நடக்கும் பொழுதும் ஆண்டவரே அவர்கள் உறங்கும் பொழுதும் அவருடைய ஒரு வார்த்தையானது தகப்பனை பிள்ளைகளை மாற்றட்டும் ஏசப்பா. உங்களுடைய வார்த்தையானது அவர்கள் இருதயத்துல விதைக்கப்பட்டு தகப்பனை கனி கொடுக்க உதவி செய்யுங்க இயேசு சாமி. ஆண்டவரே பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக மாறட்டும் ஏசப்பா. ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா நீர் நல்ல நிறைய தாளந்துகளினாலே பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். முக்கியமாய் உடைய ஆவிக்குரிய அபிஷேகத்தை பிள்ளைகள் மீது ஊற்றும்படிக்கு ஜெபிக்கிறேன். கடைசி நாட்களில் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் என்ற வசனம் சொல்லுகிறது ஏசப்பா. அதன் பிரகாரம் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். உலகத்தனமான எல்லா விதமான டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்தும் ஆண்டவரை போராட்டத்திலிருந்தும் ஆண்டவரை பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. ரெப்யூட்டேஷன் நல்லா இருக்கட்டும் ஏசப்பா. நல்லா ஆண்டவரை விசுவாசத்துல வளர பிள்ளைகளா இருக்கட்டும், மரியாதைக்குரிய பிள்ளைகளா இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய முழுக்க முழுக்க இந்த பிள்ளைகளுடைய கருத்துல தருகிறேன் ஆண்டவரே. நீர் போதித்து அவர்களை வழிநடத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த குடும்பத்துல அநேக பெற்றோர்கள் இருக்கிறாங்க இசப்பா. பிள்ளைகளை குறித்து எத்தனை விதமான கனவுகளும் எத்தனை விதமான ஆண்டவரை ஆலோசனைகளும் ஆண்டவரை எவ்வளவு செலவு செஞ்சுட்டு சில பேரண்ட்ஸ் கடன் வாங்கி கூட தான் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க இசப்பா. ஆண்டவரே நிச்சயமா அது வீண் போகாதபடிக்கு தேவனே உடைய கண்களை தயவு கிடைக்க ஆண்டவரே அந்த ஆண்டவரை பிள்ளைகள் நல்லபடியா படித்து முடிக்க பேரண்ட்ஸ் உடைய ஆண்டவரே அந்த அந்த எண்ணங்களை முதலாக உடைய கரத்துல வைக்கிறேன் ஏசப்பா. உம்முடைய சித்தம் என்னவோ அது அந்த பிள்ளைகள் வாழ்வில காணப்படட்டும் ஏசப்பா. ஆண்டவரே அவர்கள் தெரியாதபடிக்கு ஏசப்பா பணம் விரையும் செய்யாதபடிக்கு ஏசப்பா. பிள்ளைங்க அசட்டையா இருந்தால் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீங்க மாத்தி போடும்படிக்கு ஜெபிக்கிறேன். பெற்றோர்களுக்கு ஆண்டவரே சம்பாதிக்க நீர் அநேக ஆண்டவரே நீ உதவி செய்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் காலை போய் காத்தால வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் ஆண்டவரே பிள்ளைங்களை குறிச்சே அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க ஏசப்பா. ஆண்டவரே அந்த வேலை இடத்துல நீர் அவர்களோடு இருக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த இடத்துல எத்தனை போராட்டம் அவர்களுக்கு இருக்கும் ஏசப்பா. அதை எல்லாவற்றையும் நீங்க எடுத்து போட்டு ஆண்டவரே தைரியத்தினால உங்க பிள்ளைங்களை நீங்க நிரப்புங்க ஏசப்பா. சொல்லட்டும் ஏசப்பா, நீங்க இருக்கீங்க, நீங்க இருக்கும்போது எங்களுக்கு யாரு எதிர் நிப்பான்ற அந்த வசனத்தை அவங்க தைரியமா பிடிச்சு கொண்டு ஆண்டவரே நாளில இருந்து தைரியமா வேலைக்கு போயிட்டு வரட்டும் ஏசப்பா. தான் பிள்ளைங்களை உங்களுடைய பொறுப்புல விடட்டும் ஏசு சுவாமி. நீர் பார்த்துக் கொள்வீர் ஏசு சுவாமி. ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே எங்க குடும்பத்துல அநேகர் வயதானவர்கள் இருக்கிறாங்க ஏசப்பா. ஆண்டவரே பலவீனமா இருக்காங்க ஏசப்பா. நிறைய ஆறுதல் தேவைப்படுகிறது ஏசப்பா. ஆண்டவரே சில நேரத்துல பிள்ளைங்க ஆண்டவரே அவங்க பொறுமையா இல்லாம இசப்பா பெற்றோர்களுடைய மனசு ஆண்டவரே இந்த வயதானவர்களுடைய மனசை புண்படுத்தக்கூடிய காரியங்கள் நடக்கிறது இசப்பா. நாங்க நிறைய இடத்துல பாக்குறோம், நியூஸ்ல எல்லாம் கூட நாங்க பாக்குறோம் இசப்பா. ஆண்டவரே எங்க குடும்பத்துல யாருன்னா இந்த மாதிரி ஆண்டவரே பெரியவர்கள் காணப்பட்டால் அவர்களுக்கு நீர் ஆறுதலை தரும்படிக்கு ஜெபிக்கிறேன் இசப்பா. அப்ப நல்ல சுகத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அவர்கள் மன வாஞ்சை நீங்க நிறைவேற்றி வைங்க இயேசு சுவாமி. இசப்பா இத்தனை நாள் இருக்க ஆண்டவரே கிருபை செய்தது நீர்தான் இயேசப்பா. ஆண்டவரே கடைசி வரைக்கும் நீர்தான் ஆண்டவரே அவர்களோட துணை நின்று ஆண்டவரே அவர்கள் நடக்கும் பொழுது உங்களுடைய பெலன்
அவர்கள் சுவாசிக்கும் பொழுது உடைய பலன், அவர்கள் பார்க்கிற பார்வையில் உடைய பலன் ஆண்டவரே, நீர் தாமே அந்த உடலை முழுவதும் தாங்கி ஏந்தி சுமந்து ஆண்டவர் நீர் அவர்களை ஜீவிக்க வைக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வயசு நாட்களை கூட்டி கொடுங்க ஏசப்பா. அவர்களுக்கு நல்ல சுகத்தை கட்டளிடுங்க. ராத்திரில படுக்கும் பொழுது கூட நல்ல உறக்கத்தை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, எல்லா விதமான டிப்ரெஷன்ஸோ ஒரு பரபரப்பு இருக்கும் ஏசப்பா, ஆன்சைட்டிஸ் இருக்கும். ஆன்சைட்டிஸ் எல்லாவற்றையும் நீங்க எடுத்து போடும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நன்றி ராஜா. ஏசப்பா, வாலிப பிள்ளைகள் இருக்காங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைங்க ஆண்டவரே படிச்சு முடிச்சு இதோ சுவாமி, சில பிள்ளைங்க வந்து ஹையர் ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சில பிள்ளைங்க வந்து ஆண்டவர் வேலைக்கு தேடி இருக்காங்க. சில பிள்ளைகளுக்கு வேலை கிடைச்சிருக்கு ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வாலிப நாட்களில் உன் சிருஷ்டிகரை நினை என்று தகப்பனுடைய வசனம் சொன்னது போல எந்த காரியம் செய்தாலும் முதன்மையான இடம் உங்களுக்கு கொடுக்கட்டும் ஏசப்பா. உங்களை நினைத்து உங்களுடைய சித்தத்திற்குள் ஒப்பு கொடுத்து அந்த நாளை நடக்கும் பொழுது ஆண்டவரே, அவங்க நினைக்கிறத விட ஆண்டவரே அற்புதமாய் ஆண்டவரே நீர் அவர்களை வழிநடத்துவீர் ஆண்டவரே. நீர் அவர்களை உயர பறக்க செய்வீர் ஏசு சுவாமி. வாழ்க்கையில ஆண்டவரே பல காரியங்கள் அவர்கள் சாதித்து அவர்கள் ஜெயிப்பார்கள் ஏசப்பா. நீர் அவர்களோடு இருக்கும் பொழுது, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் நடக்கும் பொழுது, உங்களுடைய சித்தத்திற்கு ஏற்ப அவர்கள் நடக்கும் பொழுது ஏசப்பா, இந்த குடும்பத்துல இருக்கிற ஆண்டவரை கணவன் மனைவிகளை உடைய கருத்துல தருகிறேன் ஏசப்பா. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு மத்தியில தினத்திக்குமே ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர சான்சஸ் இருக்கு ஏசப்பா. அதை உடனே மன்னிச்சுட்டு அன்பால ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஒருத்தர் பலவீனமா இருந்தா இன்னொருத்தர் அவர்களுக்காக ஜெபிச்சு நல்ல ஆலோசனை சொல்லி ஆண்டவரே அது தப்புனா தப்பு, கரெக்ட்னா கரெக்ட்னு சொல்றக்கூடிய அந்த ஞானத்தை நீங்க தரும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஒருத்தரை விட்டு ஒருத்தர் போகாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க ஏசு சுவாமி. ஆண்டவரே, குடும்பத்துல யார் ஒருத்தர் விழுந்தா கூட அந்த மொத்தம் குடும்பமே விழும் ஏசப்பா. ஆண்டவரே, அந்த குடும்பத்துல இருக்கிற அந்த ஹஸ்பண்ட் வைஃப் குழந்தைகள் ஆண்டவரே பெரியோர்கள் எல்லாரையும் ஆண்டவரை இணைத்து ஒரே ஃபேமிலியா கிறிஸ்துவின் ஃபேமிலியா பிரதிபலிக்க உதவி செய்யுங்க. அதன் மத்தியில ராஜாதி ராஜாவாய் நீர் இறங்கி ஆளுகை செய்யுங்க இயேசு சுவாமி. அப்பா, எந்த போராட்டம் இருந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவரே உம்மாலே தீர்க்க முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாமே உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. இணைத்திருங்க இயேசுப்பா. அநேக குடும்பத்தை ஆண்டவரே இன்றைய நாளில ஆண்டவரே எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல எடுத்து போட்டு நீங்க ஒண்ணு சேர்க்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. பலனை தாங்க, ஆறுதல் தாங்க. நம்பிக்கையற்று இருந்தால் ஆண்டவரே நீங்க சொல்லுங்க ஏசப்பா, இன்னும் கொஞ்ச நாள் தான் சரியா போயிடும், நான் வரேன் அப்படின்ற தைரியத்தை நீங்க சொல்லுங்க ஏசப்பா பிள்ளைங்களுக்கு. ஏசப்பா, அநேகர் ஆண்டவர் சுகவீனமாய் காணப்படுகிறார். அவர்களுக்கு எல்லாம் நீர் சுகத்தை தரும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உண்மை நோக்கி கூப்பிடுகிற அந்த தைரியத்தை நீர் தரும்படிக்கு ஜெபிக்கிறேன். எல்லா விதமான பயத்தை எடுத்து போடுங்க இயேசு சுவாமி. ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. இவ்வளவு நேரம் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருந்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா. மறுபடியும் தகப்பனே, நாளைக்கு ஆண்டவரே நாங்கள் இந்த ஜெபத்துல கலந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு சுவாமி. மறுபடியும் எல்லா காரியங்களும் கருத்துல நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமையுடைய நாமத்துக்கு ஏறடிக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் என் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நன்றி சிஸ்டர். Thank you so much for leading us all this closing prayer. அனைவருடைய குடும்பத்தையும் நினைத்திருக்கிறீர்கள், அனைத்து குடும்பங்களுக்காகவும் வைத்திருக்கிறீர்கள். அனைவருடைய ஒரு ஜெப விண்ணப்பங்களை கொண்டு நீங்கள் மன்றாடி அனுப்பி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அநேக அதிசயமான காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். மிகவும் நன்றி. தேங்க்யூ. நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. ஆசீர்வாதம், benediction. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் இந்த நாளில கலந்து கொண்ட 3 குடும்பத்தோடு இருக்கும்படியா ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்குவாராக. நீங்கள் போகையிலும் வருகையிலும் காக்கப்பட்டு அவரால் பராமரிக்கப்படுவீர்களாக. May God send his blessings to you and he guide you and guard you and protect you. He let him give his peace and his salvation and his protection to you when you go out and come to you and your family. Thank you all for joining us tonight. May God bless you. May God be along with you. May God give you good sleep. And tomorrow, as you meet at 8 o'clock, to rejoice in
God and praise God. It will be a wonderful time. நாளை சரியா 8 மணிக்கு நாம் சேர்ந்து தேவனுக்கு போகிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த ராத்திரி எங்களோடு இணைந்து கர்த்தர் தொழுகைக்காக உங்களை நன்றி செலுத்துகிறேன். தேவனுக்காக நன்றி செலுத்துகிறேன். Thank you all. Thank you, Auntie. Thank you, sir. Thank you, Reshma. Thank you, ma'am. Thank you. Thank you, brother. Good night. Thank you, Auntie. Thank you, sister. Thank you so much.